Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாஸ்தா. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத வேக வச்சிரலாம். நான் தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கேன். இதல கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இத வந்து ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இருந்தாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் காய் வேகிற அளவுக்கு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை திறந்து பார்த்துக்கலாம். இது லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா பாஸ்தாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, இது இப்போ ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ சொல்லாமல் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.